பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் சீரியலை பார்த்து கொண்டு, படத்தை பார்த்து கொண்டு அதில் இருப்பதைப் போல கோபத்தினாலே குடும்பத்தினரை திட்டுகிறார்கள், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் இந்த சீரியல் மூலியமாக, படங்கள் மூலியமாக பார்த்து கற்றுக்கொள்கிறோம். இதை நாம் தவிர்க்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று. எனவே யாருக்கு விரோதமாய் நாம் எழும்பும் பொழுது, கோபப்படும் பொழுது, அது தேவனுக்கு விரோதமாய் செய்கிற காரியமாய் இருக்கிறது. எனவே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்பது என்ன அர்த்தம் என்றால், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது நீங்கள் கோபம் கொள்வது அது சரியான காரியம், அது பக்குவமான காரியம். ஏனென்றால் கோபம் படுற மாதிரி காமிச்சாதான் சிலர் குழந்தைகள் கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறது. எனவே அதற்கென்று அவர்களை ஓங்கி அடிப்பதோ அல்லது தவறான வழிகளிலே அவங்கள ட்ரீட் பண்ணுவதோ அது கூடாது. ஆனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று எதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், நாம் கோபம் கொள்ளும் பொழுது நம்முடைய சமாதானம் முதலாவது கெட்டு போகிறது, மற்றவர்களுடைய சமாதானம் கெட்டு போகிறது. சமாதானக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போது நம் கோபம் கொள்ளும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அதாவது மற்ற மனிதர்களுக்கு விரோதமாய் நாம் எழும்பும்போது தேவன் அதை பார்க்கிறார். எனவே கோபம் கொண்ட உங்களுக்கு யாருன்னா தீமை செய்கிறார்கள் என்றால் அதை பார்த்து கொண்டு நான் சும்மா இருப்பதா என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல விஷயங்களுக்கு கோபப்படுவது நல்லது. ஆனால் அது தேவையில்லாத காரியங்களுக்கு, யாரோ திட்டினதுக்கு குடும்பத்தில் காண்பிக்கிற கோபம், மனைவி கிட்ட காண்பிக்கிற கோபம், பிள்ளைகளிடத்தில் காண்பிக்கிற கோபம், யாரோ சண்டை போட்டதற்கு குடும்பத்தில் தகப்பனார் காண்பிக்கிற கோபம் அல்லது தாயார் காண்பிக்கிற கோபம், இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே உங்களுடைய இருதயத்தை சமாதானத்தோடு காத்து கொள்ளுங்கள். யாரோ உங்களுக்கு விரோதமாய் பேசும் பொழுது கொஞ்சம் அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்து, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்படியாக செய்யும் பொழுது நாம் பல பாவங்களுக்கு வழிகளை நாம் தவிர்க்கலாம், பாவம் செய்வதை நாம் நிறுத்தலாம். கோபம் கொள்வதினால் அநேகர் குடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். கோபம் வெறுப்பு வருவதினால் அநேகர் சிகரெட்டு, கஞ்சா போன்ற காரியங்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். தன்னைத்தானே வெறுப்பதினாலே பாவம் உட்பிரவேசிக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.